தமிழ்நாடு முழுவதும் அடைமழை பொறுத்தவரை உறுதியாகியிருக்கு. ஆனா, ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திலயும் கனமழை எதிர்பார்த்துறாதீங்க. குறிப்பிட்ட சில நாட்கள் பரவலாக கனமழை கிடைக்கும். எல்லா நாளுமே வெயிலாவும் இருந்துராது. எல்லா நாளும் நமக்கு மழையாவும் இருந்துராதுங்க. இந்த தென் மாவட்ட பகுதிகள்ல மழை சரியா வருகிறதில்ல அப்படின்னு நெறைய பேர் கடந்த சில நாட்களாக சொல்லியிருந்தீங்க. குறிப்பா அந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இங்கெல்லாம் கொஞ்சம் மழை வந்தா நல்லா இருக்கும். சரியான ஒரு மழை பொழிவே இல்லாம இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் அதிகமா வந்திருந்தது. நேற்றைக்கு கூட சில இடங்கள்ல பரவலா மழை வந்திருக்கு. குறிப்பா புதுக்கோட்டையில மட்டுமே 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதே மாரி அந்த தென் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல கணிசமான ஒரு மழை வாய்ப்புகள் பதிவாயிருக்கு. இனி வரும் நாட்களிலும் தென் மாவட்ட பகுதிகள், அதாவது மழையே பெய்யாம நீண்ட நாட்களாக மழை வராத பகுதிகள் இன்று முதல் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்திலும் ஒரு சில மாவட்டத்தில் கணிசமான மழை பதிவாயிருக்கு. எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குங்கிறத இன்று மாலை நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினங்கள்ல எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவாகியிருக்கும், அதற்கு முந்தைய நாட்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்குங்கிற தகவல் வானிலை அறிக்கை முடியும் போது நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால முழுமையான வானிலை அறிக்கையை கேட்டுட்டு நீங்க போங்க. அப்போதான் உங்களுக்கு எங்கெல்லாம் மழை வந்திருக்கு, எங்கெல்லாம் மழை வரலை, இனி எங்கெல்லாம் மழை வரும் என்பதான தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தின் பல பேர் பல விதமாக வானிலை அறிக்கை கணித்தாலும் பெரும்பாலான வானிலை அறிக்கைகள் தொடர்ந்து நம்ம எந்த தேதிகள் சொல்கிறோமோ சரியாக அந்த தேதிகளில் மழை வந்திருக்கிறது. பல இடங்களிலும் மழை பொழிவுகள் கொட்டி தீர்த்திருக்கிறது. அப்போ தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நேர மழை வாய்ப்புகள் இனி அதிகரிக்குங்க. காலை நேரங்கள், பகல் நேரங்கள், மாலை நேரத்திலிருந்து மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். சரியாக 4 மணிலிருந்து மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. வானிலையில கொஞ்சம் சில மாற்றங்கள் இருக்கு. கடலோர பகுதிகளை குறிவைத்திருக்கிறது மழை பொழிவுகள். சென்னை முதல் ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் மழை வாய்ப்புகள் இந்த முறை நமக்கு அதிகரிக்கக்கூடும். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிவுகள் குறிவைத்திருக்கிறது. கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பரவலாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். சில மாவட்டங்களில் மாலை 5 மணி அல்லது 6 மணிக்கு மழை இருக்கும். சில மாவட்டங்களில் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை, அதாவது இரவு நேரங்கள் 9 மணி முதல் 11 மணி வரை இந்த நேரங்களில் கூட நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கலாம். எது எப்படியோ நமக்கு அனைத்து பகுதிகளிலும் பரவலான மழை பொழிவுகள் நிச்சயமாக தீவிரமடையும். தமிழகத்தினுடைய மிக முக்கியமாக வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக அதிகரித்து பதிவான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் மிக தீவிரமாகவே இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் வரப்போகிற நாட்களில் மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யாமல் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருந்ததோ அந்த பகுதிகளில் மழை பொழிவுகள் சற்றே தீவிரமடையும். ஒவ்வொரு நாட்களும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கனமழை மற்றும் மிதமான மழை பொழிவுகள் உறுதியாகியிருக்கிறது. ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில், குறிப்பாக வரப்போகிற இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் தினந்தோறும் மழை பொழிவுங்க. ஏன்னா இதுவரைக்கும் வாரத்தில் 2 நாள் அல்லது 1 நாள் மட்டும் மழை வந்திருக்கும். ஒரு சில மாவட்டத்தில், சில இடங்களில் அது கூட பெய்திருக்காது. இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, தினந்தோறும் மழை பொழிவுகள் இடியுடன் கூடிய மிதமானதிலிருந்து கனமழையாக நிறைய மாவட்டங்களில் மழை வரப்போகுது. அதற்கான முன்னோட்டமாக இன்னிலிருந்தே நீங்கள் பார்க்க முடியும். இன்று, நாளை, நாளை மறுநாளே உங்களுக்கு அந்த வானிலையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். இரவு நேர மழை வாய்ப்புகள் உங்களால் பார்க்க முடியும். ஆகஸ்ட் முதல் வாரங்களில் தினந்தோறும் மழை இருக்குது. அதனால் மழை பெய்யாது அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை உண்டு. அதனால் தேதிகள் அறிவிங்க ப்ரோ. எந்த டேட்டில் எங்களுக்கு எக்ஸாக்டாக, அதாவது துல்லியமாக எந்த தேதிகளில் எங்களுக்கு மழை பொழிவுகள் தீவிரமடையும் அப்படின்றது கேட்டிருக்கீங்க. நமக்கு ஆகஸ்ட் 9 வரைக்குமே மழை தேதி தான் தமிழ்நாட்டில். அதாவது வரக்கூடிய மழை மேகங்கள் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமா பதிவாகிட்டு போகும். சில நேரங்கள் கனமழையும் வலுப்பெறும். ஜூலை 29, 30 மற்றும் 31 போன்ற தேதிகளிலும் கடலோர மாவட்டங்களில் வலுவான மழை வாய்ப்புகளும்
எதிர்பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. மழையும் சேர்த்து நமக்கு நிறைய இடங்கள்ல காத்திருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோரங்கள் ராமநாதபுரத்திலும் இனி வரும் நாட்கள் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ராமநாதபுரத்திலையும் மழை இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் விட்டு விட்டு தொடர்ந்து மழை உண்டு. இந்த 3 சென்டிமீட்டரோட மழை நின்றாது. புதுக்கோட்டையில் எந்த ஊருன்னு சொல்கிறோம் பாருங்கள். புதுக்கோட்டை பகுதிகளில் குறிப்பாக அந்த நகர பகுதிகளாகட்டும், ஆவுடையார் கோயில், அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் போன்ற அநேக இடங்களில் கணிசமான ஒரு மழை பொழிவுகள் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் பதிவாகி இருக்கிறது. அதில் முக்கியமாக நமக்கு நகர பகுதியில் நல்ல ஒரு மழை தீவிரம் பெரும்பாலும் பதிவாயிருக்கு நம்ம பார்க்கிறோம். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கனமழை உண்டு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இங்கே எல்லா பகுதிகளுமே நமக்கு மழை கிடைத்திராது. பகுதியான அளவில் மழை பொழியும். நமக்கு நிறைய மழை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் வருவது போல தெரியும். ஆனால் அந்த மழை துளிகள் பூமியினுடைய நிலப்பரப்பை நோக்கி வருவதற்கு முன்பதாகவே அப்படியே அந்த மழை துளிகள் எல்லாம் ஆவியாய் போகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மழை துளிகள் பூமியை அடைவதற்கு முன்பதாகவே அப்படியே அந்த நீராவியாகிறது. காரணம் அதிக வெப்பம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து மே மாதமே இன்னும் முடிவடையாத ஒரு சூழ்நிலை போல இருக்கு. ஆகஸ்டே வந்தாச்சு, ஆனால் இன்னும் நம்ம மே மாதத்தில், அதுவும் குறிப்பாக அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் எந்த அளவுக்கு ஒரு வெயில் கொளுத்துமோ அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வங்கக்கடலில் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி தமிழகத்தை விட்டு விலகி நம்முடைய ஈரப்பதத்தை மொத்தமாக உரிந்து கொண்டு வட மாநிலங்களில் மொத்த மழையும் வச்சு செஞ்சுருக்குங்க. புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிக கொடூரமான மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இதற்கெல்லாம் சேர்த்து வடகிழக்கு பருவமழையில் நமக்கு ஒரு ஆட்டம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம், அதுதான் காலநிலை பொறுத்த வரைக்கும். வெயில் அடித்தால் ஒரேடியாக மொத்தமாக வெயில் கொளுத்தி நொறுக்கும். மழை பெய்தால் மொத்தமாக நமக்கு மழை குறுகிய நேரத்தில் பதிவாகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைக்குள்ளதான் இப்ப நம்ம வந்திருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும், வரும் நாட்கள் படிப்படியாக மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் கணிசமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் 41 டிகிரி செல்சியஸ், 41.5 டிகிரி செல்சியஸாக மதுரையில் பதிவாகி இருக்கிறது. அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை அதாவது வெப்பநிலை அடுத்ததாக மழை அளவையும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மதுரையில தான் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாயிருக்கு, 41.5 டிகிரி செல்சியஸ் ஆக. அதே மாதிரி அதிகபட்ச மழை அளவையும் நம்ம பார்த்துடலாம். ஊர் பேரை சொல்றோம், நீங்க கவலையப்படாதீங்க. ஊர் பேர் சொல்லி நம்ம பார்க்கலாம். புதுக்கோட்டை 3 சென்டிமீட்டர், உபாசி 2 சென்டிமீட்டர், திருமயம் 2 சென்டிமீட்டர், விருத்தாச்சலத்தில் 1 சென்டிமீட்டரும், சோலையாறு 1 சென்டிமீட்டர், குடிதாங்கியில் 1 சென்டிமீட்டர், குப்பநத்தம் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும், துவாக்குடி பகுதியில் 1 சென்டிமீட்டரும், செருமுள்ளி 1 சென்டிமீட்டர், வால்பாறையில் 1 சென்டிமீட்டர், அதே போல இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் தமிழகத்தில் கணிசமாக இன்று முதல் அதிகரிக்கக்கூடும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.